ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம் கடைசி நாட்களும் சபைகளின் நிலைகளும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் சபையானது எதிர்கொள்ளுகிற சவால் நிறைந்த பிரச்சனைகள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களை நாம் வந்து அடைந்து விட்டோம். கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டு வகையான பிரச்சனைகளை சபையானது எதிர்கொள்கிறது. ஒன்று, வெளியிலிருந்து வருகிற பிரச்சனை, சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்கள், சுவிசேஷ வாசலை அடைப்பதற்காக போராடுகிறவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம். மற்றும் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், சபைக்குள்ளேயே எழும்புகிற பிரச்சனைகள். முந்தின பிரச்சனையை இனம் கண்டு கொள்வது மிக எளிது. ஆனால் சபைக்குள்ளாகவே செயல்படுகிற கர்த்தருக்கு பிரியமற்ற பல காரியங்கள், அவைகளை சபையானது இனம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் அதில் 18வது வசனத்தை வாசியுங்கள். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், கர்த்தருடைய ஆவியானவர் தூங்குகிறார். தியத்திரா சபை மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த சபை கடைசி நாட்களுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதை நாம் தியானிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 7 சபைகளை குறித்து 2 முறை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ச்சியாக இடைப்பட்டிருக்கிறார். மீண்டுமாய் இந்த தியத்திரா சபையை குறித்து நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த சபையின் நாட்களில் இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்க. தன்னை அவள் என்னவென்று சொல்லுகிறாள்? தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாள். இதுதான் சபைக்குள் எழும்புகிற பிரச்சனைகள். சபைக்குள் எழும்புகிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தியத்திரா சபையை அவருடைய வருகைக்கான மிக முக்கியமான அடையாளமாய் சொல்லுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பின் அடையாளம். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. இதை ஒவ்வொரு சபையும் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த சபையை குறித்து பேசும் பொழுது அந்த இடத்தில் ஒரு நபரை குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த சபையில் காணப்படுகிற ஒரு ஸ்திரியை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஸ்திரியின் பெயரை சொல்லுகிறார், நேரடியாய் சொல்லுகிறார். அது என்ன பெயர்? யேசபேல். யேசபேல் என்று சொன்னவுடன் உடனே நீங்கள் ஏதோ ஒரு ஸ்திரியை குறித்து கர்த்தர் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. அல்லது ஒரு தனி நபரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. யேசபேல் என்று சொல்லும் பொழுது அவள் ஒரு நிழலாட்டமாய் காணப்படுகிறாள். எதற்கெல்லாம் அவள் தன்னை நிழலாட்டமாய் காட்டுகிறாள் என்பதை குறித்தெல்லாம் கடந்த முறை நாம் 7 சபைகளை குறித்து தியானித்த பொழுதே அவைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அதை நமக்கு அதே தேவ செய்தியை அல்ல, மற்றும் ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறார். சபைக்குள்ளாகவே எழும்புகிற பிரச்சனைகள், இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினார். தன் தாசனாகிய பவுல் மூலமாய் அதை சுட்டி காட்டினார். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்க வருமா? மந்தைக்குள்ள கடந்து வருமா? கொடிதான ஓநாய்கள் கடந்து வருமா? வெளியிலிருந்து எங்கே வந்துடும்?
உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, அந்த ஓநாய் ஒரு ஆட்டு தொழுவத்துக்குள் நுழைகிறது என்று சொன்னா உடனே என்ன நடைபெறும்? இப்போ ஒரு ஆட்டு தொழுவத்திற்குள்ள ஒரு துஷ்ட மிருகம் ஒன்று நுழையுது அப்படின்னு சொன்னா உடனே ஆடுகள் என்ன பண்ணும்? வா 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 உள்ள வா அப்படின்னு சொல்லுமா? என்ன பண்ணும்? உடனே அபாய குரல் எழுப்போம். பார்த்துருக்குறீங்களா? அபாய குரல் எழுப்போம், அபாய சத்தம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் திருடன் நுழைகிறான் அப்படின்னா அந்த வீட்டில் நாய் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? நாய் வாலாட்டிக்கிட்டே அவங்க முன்னாடி ஓடுமா? என்ன பண்ணும்? சத்தம் கொடுக்குதுல்ல. சில பேர் நாய் வளர்க்குறீங்களே வீட்டில், இல்லை யாரோ புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், அவர் திருடன் கூட இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்துட்டா கூட என்ன பண்ணுது? உடனே ஒரு சத்தத்தை எழுப்புது. அப்போ அந்த சத்தத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ பிரச்சனை. அப்போ ஒரு மந்தைக்குள்ள ஒரு ஓநாய் நுழையுது அப்படின்னு சொன்னா அப்போ உடனே என்ன பண்ணும்? மந்தையானது என்ன பண்ணும்? அபாய குரல் எழுப்பும். ஏன்னா அது பட்சிக்க வருகிற ஓநாய் என்பது தெரியும். ஆனால் மந்தையானது எந்தவித சத்தத்தையும் எழுப்பல. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசியுங்கள். 20வது வசனத்தை மீண்டும் வாசியுங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து உள்ள என்ன பண்றா? போதனை செய்றா. அவ போதனை செய்யறது யார் கேட்டுட்டு இருக்கா? என்னுடைய ஊழியக்காரங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றார். அப்ப அந்த ஓநாய் உள்ள நுழைந்ததை யார் கண்டுபிடிக்கல? மந்தையும் கவனிக்க தவறினது. மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனும் கவனிக்க தவறி போனான். பிரதான மேய்ப்பன் அதை சுட்டி காட்டுறார். ஓ, மந்தைக்குள்ள ஒரு கொடிதான ஓநாய் ஒன்று வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார். தியத்திரா சபைக்கு அதை சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அப்போ அந்த ஏசபேல் உள்ள நுழையும் பொழுது ஓநாயா தன்னை காட்டல. எப்படி வந்தா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப ஏசபேல் உள்ள நுழையும் பொழுது தன்னை ஏசபேலா காட்டல, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ள நுழைகிறா. அதனால அவளை கண்டுபிடிக்க யார் தவறி போயிட்டா? மந்தையானது தவறி போனது. அதே போல மேய்ப்பனும் அதை கண்டுபிடிக்க தவறி போனான். ஏன் இந்த இடத்துல இயேசுவேலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார்? ஏதோ ஒரு நபரை குறித்து சொல்லலாம் இல்லையா? சபைகளை குறித்து பேசும்பொழுது 2 மிக முக்கியமான ஆட்களை கர்த்தர் சுட்டி காட்டி பேசினார். அதில் முதல் நபரை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 2வது நபரை குறித்து வர இருக்கிற நாட்களில் தியானிக்கலாம். அதில் முதல் நபர் யாருன்னா யாரு? ஏசபேல். ஏன் ஏசபேலை அந்த இடத்துல சொன்னார்? வேறு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? மந்தையை கெடுப்பதற்காக எழும்பின எத்தனையோ ஆட்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பேர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்காக எழும்பினாங்க. அவங்க பெயரெல்லாம் கர்த்தர் குறிப்பிடாமல் இந்த இடத்துல ஏன் ஏசபேலை குறிப்பிட்டு காட்டினார்? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவள் உள்ளே நுழையும் பொழுது தன்னை எப்படி காட்டினாலாம்? 20வது வசனத்தில் வாசித்தோம். மீண்டும் 20வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற. தன்னை எப்படி அவ காட்டினா? முதல்ல எப்படி காட்டினா? அப்போ ஒரு கூட்டம் உள்ள நுழையுமா, அவங்க தங்களை எப்படி காட்டுவாங்க? தீர்க்கதரிசிகள், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி தங்களை காட்டுவாங்களாம். தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாம். தங்களை தீர்க்கதரிசிகள் காட்டுவாங்க. அடுத்து தொடர்ந்து வாசியுங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். அப்ப தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைப்பை பெற்றவள் என்று சொல்லி காட்டுவார்கள். தீர்க்கதரிசியாய் தங்களை காட்டுவார்கள். என் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. தங்களை தீர்க்கதரிசின்னு காட்டுவாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவங்க தங்களை எப்படி காட்டுறாங்க? வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து
தன்னை போதனை செய்கிறவர்களாய் போதகர்களாய் காட்ட ஒரு கூட்டம். அப்போ ஏசபேலாய் உள்ள நுழையவில்லை, வேஷம் மாறி உள்ள நுழைகிறா, வேஷம் மாறி உள்ள நுழைகிறா. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இந்த இடத்துல ஏசபேலை சுட்டி காட்டுறார்? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, மிக முக்கியமான ஒரு காரியம் ஒப்பிட்டு நமக்கு காட்ட விரும்புகிறார். ஏசபேல் என்று சொன்னவுடன் உங்களுக்கு பளிச்சு நினைவுக்கு வருது என்னது? எந்த புத்தகம் ஞாபகம் வருது உங்களுக்கு? எந்த புத்தகம் ஞாபகம் வருது? ராஜாக்களின் முதல் புத்தகம் ஞாபகம் வருது. இன்னும் சில பேருக்கு என்ன ஞாபகம் வந்தது? இன்னும் சில பேருக்கு என்ன ஞாபகம் வந்தது? எனக்கு வந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து தானே பார்க்கலாம். அப்பா, தீர்க்கதரிசியாகிய எலியா ஞாபகம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஏசபேலை பற்றி சொன்ன இடத்துல உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னது? எலியா தீர்க்கதரிசி. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுகிறார், அந்த நாட்களில் என்ன நடைபெற்றது, தற்போது என்ன நடைபெறுகிறது, சபையானது எதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்ல விரும்புகிற காரியம். அன்றைக்கு எலியாவின் நாட்களில் தீவிரமாய் கிரியை செய்த ஏசபேல் பயங்கரமாக கிரியை செய்தான். ஆனால் வெளியில் பார்த்தா அவள் வேசித்தனம் பண்ணுகிறவள் போல தெரிந்ததா? வெளியில் பார்த்தா அவள் வேசித்தனம் பண்ணுகிற ஒரு ஆளாக தெரிஞ்சுதா? இல்லை. அவள் எப்படி தெரிஞ்சா? வாசிங்க, ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் வாசியுங்கள். உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவ யாரு? ராஜகுமாரத்தி. தன்னை எப்படி தான் அவ காட்டினா? வேசித்தனம் பண்ணுகிறவளாய் காட்டவில்லை. தன்னை எப்படி காட்டினா? ராஜகுமாரத்தியா தன்னை காட்டினா. கர்த்தர் ஒப்பிட்டு காட்டுறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இவள் வேசித்தனம் செய்கிறவள், கர்த்தரை விட்டு நம்மை வழிவிலகச் செய்கிறவள் என்பதை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவள் தன்னை எப்படி தான் காட்டினா? ராஜகுமாரியாக காட்டினா. அதே போல் தியத்திரா சபைக்குள்ளும் ஒரு கூட்டம் உள்ளே நுழைந்து செயல்பட்டது. அவர்கள் தங்களை அழைப்பை பெற்றவர்களாய் காட்டினார்கள், தீர்க்கதரிசிகளாய் தங்களை காட்டினார்கள், போதகம் செய்கிறவர்களாய் காட்டினார்கள். ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் வேறு விதமாய் காணப்பட்டது. அன்றைக்கு ஏசபேல் செய்த காரியத்தை இன்றைக்கும் அநேக சபைகளில், ஆவிக்குரிய சபைகளை டார்கெட் பண்ணியிருக்கிறான். சாத்தானுடைய நோக்கம் என்ன? பாரம்பரிய சபைகள் இல்லை, செத்துப்போன சபைகள் அல்ல, மாறாக ஜீவனோடு கூட இருக்கிற சபைகளை எப்படியாவது மோசம் போக்கணுன்றது தான் அவனுடைய நோக்கம். அப்போ அவன் நுழைகிறான். எந்த வேஷத்தில் நுழைகிறான்? அழைப்பை பெற்றவர்கள் என்ற அந்த வேஷத்தில் நுழைகிறான். தீர்க்கதரிசி என்கிற போர்வையில் உள்ள நுழைகிறான். அன்றைக்கு ஏசபேலுடைய டார்கெட் யார்? அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஏசபேலுடைய டார்கெட் யாராக இருந்தாங்க? அவளுடைய டார்கெட் யாராக இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அன்றைக்கு ஏசபேலுடைய நோக்கம் யாராக இருந்தார்கள்? ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2 பகுதிகளும் நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசியுங்கள். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறா? சங்கரிக்கிற பொழுது. அப்ப ஏசபேலுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணணும்? சங்கரிக்கணும், சாகடிக்கணும். அன்று அது அவளுடைய நோக்கம். அது அன்று. இன்றைக்கு அவளுடைய நோக்கம் என்ன? முதல்ல தீர்க்கதரிசினா யார் நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமல் போகிறது தான் இன்றைக்கி கடைசி நாட்களில் சபைக்கு பிரச்சனையே. தீர்க்கதரிசின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? எதிர்காலத்தை சொல்லுகிறோம் தான் யார்? தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பிளைண்டாக நிறைய பேர் நினைக்கிறீங்க. தலைமையில் கை வச்சு மகனே மகளே உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார்? தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். உண்மைதானே? தீர்க்க தரிசனத்தில் அது ஒரு பகுதி மாத்திரம்தான். தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? தீர்க்கதரிசி யார் என்கிற அந்த தெளிவு இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு இல்லாமல் போனதினால்தான் அநேக சபைகள் தீர்க்கதரிசிகள் என்ற போர்வையில் நுழைந்திருக்கிற கள்ளர்களை இனம் கண்டுகொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. தீர்க்கதரிசினா யாரு? சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில்
4வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள், உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். அவங்க கூப்பிடுறதுலாம் என்னவா இருந்தது? கர்த்தர் பக்கம் திரும்பியா, கர்த்தர் பக்கம் திரும்ப. கர்த்தர் பக்கம் திருப்புறவன் தான் யாரு? யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு அப்படி சொல்லுங்க, கர்த்தர் பக்கம் திருப்புறவங்க தான் தீர்க்கதரிசி. அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தர் பக்கம் திருப்புறவங்க தான் யாரு? தீர்க்கதரிசி. தலை மேலே கை வச்சு நீ நல்லா இருப்ப, உனக்கு இந்த வேலை கிடைக்கும், உனக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும், லண்டனில் இது நடக்கும், ஆப்கானிஸ்தானில் இது நடக்கும், அப்படியே உலகத்தையே சுற்றி வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில். அவர் அப்படியே இது அங்கே நடக்கும், இது இங்கே நடக்கும் அப்படின்ட்டு. உண்மைதானே? அவங்கள தான் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறோம். அப்படி சொன்னால் தான் தீர்க்கதரிசின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனாலேயே என்னவோ சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையிலேருந்து தெளிவாக சொல்லிட்டார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். எதுக்காக கூப்பிட்டாங்களா? திரும்புடா, இந்த பக்கம் திரும்புடா, ஏன் அதை பார்க்குற? மாயை ஏன் பார்க்குற? கர்த்தர் பக்கம் திரும்ப, கர்த்தர் பக்கம் திரும்ப. கர்த்தர் பக்கம் திருப்பினார்கள். அவங்க தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். அப்போ இயேசபேலுடைய டார்கெட் யார் தெரியுமா? யார் டார்கெட்டு? வார்த்தை பக்கம் யார் திருப்புறாங்களோ அவனெல்லாம் கொன்று குவிக்கணுன்றதான் யாருடைய நோக்கம்? இயேசபேலுடைய நோக்கம். இயேசபேல் அப்படின்னு சொன்னால் சாத்தானுடைய கிரியைகளுக்கு நிழலாட்டம், அவ்வளோதான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்திரியை குறித்தோ ஒரு கூட்டத்தை குறித்தோ கர்த்தர் சொல்ல, சாத்தானுடைய கிரியைகளுக்கு நிழலாட்டம். அவங்க சபைக்குள்ளே நுழைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு இயேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். இன்றைக்கு அவளுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நாம் வாசித்தோம். சபையை கரைப்படுத்துவது அவளுடைய நோக்கம். கரைப்படுத்தணும், தீர்க்கதரிசிகளை கரைப்படுத்தணும், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கரைப்படிந்தவங்களாக மாற்றணும், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கரைப்படிந்தவங்களாக மாற்றணும். இதுதான் அவளுடைய நோக்கம். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? யார் ஊழியக்காரங்கன்னா யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊழியக்காரனா யார்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கர்த்தருக்கு ஊழியக்காரவங்க? நல்லா பதில் சத்தமாக சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்களேன். நான் தான் கர்த்தருக்கு ஊழியக்காரன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை. உங்கள் 2 கையை நெஞ்சு மேலே வச்சு சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன், நான் கர்த்தருக்கு ஊழியக்காரி. சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். அப்போ டார்கெட் யார்? டார்கெட் யார்? நீங்களும் நானும் தான் டார்கெட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புறவங்கள தான் டார்கெட் பண்ணுறா இயேசபேல். வசனத்தில் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்களோ சபையாரை பார்த்து சொல்ற, பேதுரு சொல்ற, நாங்களோன்னு சொல்ல, என்ன சொல்றாரு? நீங்களோ அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நேராக இழுக்கப்பட்ட சாதாரண கூட்டம் இல்லை. எப்படிப்பட்ட கூட்டம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள். திரும்புங்க, கர்த்தர் பக்கம் திரும்புங்க, கர்த்தர் பக்கம் திரும்புங்கன்னு சொல்லி மற்றவங்களை கர்த்தர் பக்கம் திரும்புகிற அத்தனை பேர் யார் தான்? கர்த்தருக்கு ஊழியக்காரன், ஊழியக்காரி, தீர்க்கதரிசி. அப்போ இயேசபேலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கள கரைப்படுத்துறது தான் அவளுடைய நோக்கம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, வார்த்தைக்கு நேராய் ஜனங்களை திருப்புகிறவர்களை எப்படியாவது கரைப்படுத்தணுன்றது அவளுடைய நோக்கம். இது அவளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ஆனால் அவளுடைய பிரதான டார்கெட் யார் தெரியுமா? இயேசபேலுடைய பிரதான டார்கெட் யார் தெரியுமா? பிரதான டார்கெட்
அன்றைக்கு அவளுடைய பிரதான டார்கெட் யாரு? எலியா தீர்க்கதரிசி. அதே போல தான் இன்றைக்கும் ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தியேத்திரா சபையை முன்னிலைப்படுத்துகிறார்? நீங்கள் நன்ற வேதத்தை வாசிக்கிறவர்கள், ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இந்த எலியா தீர்க்கதரிசி எங்கே ஏறி போனார்? பரலோகத்துக்கு ஏறி போனதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். உண்மைதானே? ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். யாருடைய நாட்கள்ல நடைபெற்றது இது? யாருடைய நாட்கள்ல? ஏசபேல் இருந்த நாட்கள்ல தான் நடைபெற்றது. அப்ப கர்த்தர் ஏன் இந்த தியேத்திரா சபையை சுட்டி காட்டுறாரு? தியேத்திரா சபை குறித்து பேசும்போது அந்த இடத்துல யாரை குறித்து மையப்படுத்துறாரு? ஏசபேல் சொல்லி மையப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏசபேல் இருந்த அந்த நாட்கள்ல தான் எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் தியேத்திரா சபையை குறித்து பேசும்பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஏசபேலை மையப்படுத்துகிற காரணம் என்னன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு ஒரு அடையாளம். அப்போ வருகையின் நாட்களை குறித்து அவர் பேசும் பொழுது தியேத்திரா சபைக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏசபேல் அப்படின்னு சொல்கிறார். ஏசபேல் என்று சொல்கிறார். இந்த ஏசபேலை குறித்து எச்சரிக்கார். ஏன்னா அந்த ஏசபேல் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி எங்கே ஏறி போனார்? பரலோகத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிதான் இந்த கடைசி நாட்களில் சபையானது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அப்போ அவளுடைய டார்கெட் என்னென்னா, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறான். அவங்கள கரப்படுத்தணுன்றது அவளுடைய நோக்கம். வசனத்தில் வாசிங்க. ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் நாளைக்கு இந்த நேரத்தில் நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவருடைய நோக்கெல்லாம் என்னன்னா, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை கொன்று போட வேண்டும். கொன்று போடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொன்று போடுதல்னு அர்த்தம், நீ ஏறி போக முடியாது, உன் பிரேதம் எங்கே விழுந்துடும்? மண்ணில் விழுந்துடும். அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இயேசுவேலுடைய நோக்கம் என்னன்னா, சபை மகிமையான சபையா எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு அதை மண்ணுக்குரியதான் மாற்றணுன்றது தான் இயேசுவேலுடைய தந்திரம். அதுக்காக தான் அவன் தீவிரமாக கிரியை செய்கிறான். எப்படி கிரியை செய்கிறான்? தீர்க்கதரிசி போலவே உள்ள நுழைகிறா, அழைப்பை பெற்றவனை போலவே உள்ள நுழைகிறா, போதனை செய்கிறது போலவே உள்ள நுழைகிறா. நுழைந்து என்ன செய்யறானா, கரப்படுத்துறா. அன்றைக்கு கொன்று போட்டால் இன்றைக்கு பரிசுத்தத்தை கொன்று போட்டு கொண்டிருக்கிறா. அன்றைக்கு லிட்ரலா என்ன பண்ணா, கொன்று குவித்தா. இன்றைக்கு என்ன செய்யறானா, நீ உசுரோட இரு, ஆனால் உனக்குள்ள என்ன உசுரோடு இருக்கக்கூடாது? பரிசுத்தம் உயிராக இருக்கக்கூடாது. அதை கொன்று போடுவதற்காகத்தான் அவன் என்ன பண்ணுறா, தந்திரமாக என்ன பண்ணுறாளாம், செயல்படுகிறாள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். தியேத்திரா சபையே, உன் மேலே எனக்கு ஒரு குறைவு உண்டு. வாசிங்க 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் அவ என்ன செய்யறாளாம் பாருங்க. தேவன் உலாவுகிற அந்த பரிசுத்த சபையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எதுக்கு நேரம் தள்ளுறாளாம்? வேசித்தனம். எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, அதாவது தேவ ஜனங்களுக்கு அது புரியாமல் போனது? எப்படி இது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், நீங்களே வந்து பதில் சொல்லுங்கள். என்றைக்கோ தெரியாதனமா ஏதோ ஒரு தப்பு செய்யறதுக்கு அப்படி கால் எடுத்து வைக்கிறீங்க. எத்தனை பேருக்கு வந்து அந்த பல்ஸ் ரேட் அதிகமாகுது, இதய துடிப்பு அதிகமாகுது? அந்த இடத்துல
ஏதோ ஒரு இடத்துல தப்பு செய்யறதுக்கு தூண்டப்பட்டு அந்த பாவத்தை செய்யறதுக்கு ஒரு அடி அப்படி எடுத்து வச்சுட்டீங்க. எத்தனை பேருக்கு மனசில் அப்படியே வந்து இதையும் பக்கு 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 பக்குன்னு ஆகுது? எத்தனை பேருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா கரங்கள் வைத்தி காட்டுங்க, கரங்கள் வைத்தி. பக்கு பக்கு பக்குன்னு ஆகுதா? எத்தனை பேருக்கு ஆனதே இல்லை அது மாதிரி? சில பேருக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஆகும், பக்கு பக்குன்னு ஆகும். அது பக்கு பக்குன்னு ஆனாலும் எப்படி ஆனாலும் சரி, இவங்க போய் டக்கு டக்குன்னு அதை செய்கிறதுனால நாட்கள் போக போக என்ன ஆகிடும்? குளிர் விட்டு போயிடும். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன காரியங்கள் திடீர்னு நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டீங்க, கோவப்பட்டு ஒரு காரியத்தை பேசிட்டீங்க. எத்தனை பேருடைய சமாதானம் பாதிக்கப்படுது அந்த இடத்துல? கரங்கள் வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் கோவப்பட்டு பேசிட்டேன்னா எனக்கு சமாதானம் பாதிக்கும். நல்லா கரங்கள் வைத்து காட்டுங்க, தவறில்லை. எதிர்ச்சியாக நான் ஒரு இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகிட்டேன், கொஞ்சம் திட்டேன், என் மனைவி திட்டேன், என் கணவனை திட்டேன், என் பிள்ளைங்களை திட்டேன் அப்படின்னு உடனே என்ன ஆகுது? உடனே மனசு கஷ்டமாகுது. போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகிற வரையில் என்ன பண்ணுறதில்ல? நிம்மதியாக இருக்கிறதில்ல. உண்மை தானே நான் சொல்கிறது? உண்மை தானே? சின்ன சின்ன விஷயங்கள்லேயே தேவ ஜனங்கள் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது, இவ்வளோ நல்லா உணர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த பாவம் என்ன பாவம்? அது என்ன பாவம்? அது வேசித்தனம். வேசித்தனன்றது என்ன மாதிரி பாவம்? பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். அந்த பாவத்தை செய்வதற்கு எப்படி தேவ ஜனங்களுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பயம் இல்லாமல் போனது? ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், கடைசி நாட்கள் எப்படி இருக்குமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ரொம்ப முக்கியம். கடைசி நாட்கள்ல தேவ ஜனங்கள்ல ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும்? பரிசுத்தம் இல்லாதவர்களாய். அது எப்படிங்க இல்லாம போச்சு? பரிசுத்தம் இல்லாம எப்படி போச்சுன்னா, ஏசபேலின் வஞ்சனை. அந்த வஞ்சனை என்னன்றதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். எப்படி அவன் அவங்கள கன்வின்ஸ் பண்றான்? அந்த இடத்துல வேசித்தனத்தை செய்கிறது கூட அவனுக்கு பாவமாக தெரியாத மாதிரி எப்படி கன்வின்ஸ் பண்ணுறான்? ஒரு கணவன் ஒரு மனைவி தங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த பந்தத்தில் அந்த கரையானது வேற்றுமையின் நிழல் அப்படி குறுக்கிடும் பொழுதே அந்த இடத்துல உணர்ந்து கொண்டு மனம் திரும்புதல் முக்கியம். ஆனால் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு சில பேர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு உரம் கொண்டுருது? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம்? இவன் தன்னை ராஜகுமாரத்தியாக வெளியில் காட்டுறா, ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கு? வேசித்தனம் காணப்படுது. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த வேசித்தனத்தையே அப்படியே மற்றவங்களுக்குள்ளேயும் திணிக்கிறா. பாருங்கள், அந்த இடத்துல வாசித்தோம், ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். 4வது வசனத்தில் வாசிங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். அப்பா, ரொம்ப முக்கியமான அடையாளம். தேவ ஜனங்கள் யாரா இருப்பாங்க? துணிகரம் உள்ளவர்கள். துணிந்து போவாங்க பாவம் செய்யறதுக்கு. இதில் என்ன இருக்கு? போகலாம். இதை பார்க்கறதுல என்ன இருக்கு? பார்க்கலாம். துணிகரம் துணிஞ்சு வரும். பயங்கரமான துணிகரம் வரும். சிகரெட் பிடிக்கிறதுலனா பிடிக்கலாம், தண்ணி அடிக்கிறதுலனா அடிக்கலாம்டா, சினிமா பார்க்கறதுலனா பார்க்கலாம்டா. துணிஞ்சு போவாங்க. அது என்ன வீட்டில் பார்க்கறது? வா குடும்பமாக போகலாம், வா போய் பார்க்கலாம், வா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. யாருக்கு என்ன சொல்ல போகிறாங்க? வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், யார் என்ன கேள்வி கேட்பா? துணிகரம் பயங்கர துணிகரம். அந்த துணிவு எப்படி அவர்களுக்குள் ஏற்பட்டது? அதை தான் அவள் செஞ்சா. என்ன செஞ்சா? 20வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணாலாம்? அவர்களை வஞ்சிக்கிறா, ஏமாத்தி கொண்டு போயிட்டா. பாவத்தை பாவமாகவே காட்டல. இது பாவமே இல்லை.
சில காரியங்களை நான் சொல்கிறேன். தேவ ஜனங்கள் விழித்திருந்து கேளுங்க, அதை சுதாரித்து கொள்ளுங்க. உலகமானது எப்படி ஏசபேலின் வஞ்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறதுன்றதை கவனித்து பாருங்க. ஒரு காலகட்டத்தில் உலகம்தான் அந்த வஞ்சனையில் சிக்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளும் அது அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஏசபேல் அந்த அளவுக்கு மதியை மயக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்க. முதல் காரியம், லிவிங் டுகெதர். நிச்சயம் முடிஞ்சிருக்கும், அல்லது பையனும் பொண்ணும் விரும்பி இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் தானே கட்ட போகிறோம், சேர்ந்து வாழ்வாங்க. சரீர ரீதியான காரியங்கள் அங்கே நடைபெறும். லிவிங் டுகெதர் இன்றைக்கு எங்கே நுழைஞ்சிருக்கு? தேவ சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கு, தேவ ஜனங்களுக்குள்ளே நுழைந்திருக்கு. திருமண விவாக மஞ்சத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, வாலிப மகனே, வாலிப மகளே, எனக்கு திருமணம் தான் ஆகப்போதே, இவளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை மீறி போனினா ஏசபேலின் வஞ்சனைக்குள்ளே இருக்கிற அவள் வஞ்சிக்கிறா. கல்யாணம் தானே ஆகப்போகுது, உங்களுக்கு கல்யாணம் தானே ஆகப்போகுது, இது என்னடா இருக்கு, இதில் என்ன இருக்கு? பிஃபோர் மேரேஜாக இருந்தானே, ஆஃப்டர் மேரேஜானா எப்படியா இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க போகிறது தானே. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் கணவன் மனைவி தானே. வஞ்சிக்கிறா. அதான் வசனத்தில் வாசித்தோம், போதனை செய்து அப்படி போதிக்கிறா. சில பேர் அந்த லிவிங் டுகெதரில் அப்படி போயிடுறாங்க. இன்னும் நீ வாலிப வயசு, உனக்கு வாலிப வயசு, இந்த வயசில் எல்லாருக்கும் அது இருக்கத்தான் செய்யும். இதை பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, இந்த இடத்துக்கு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, இந்த படத்தை பார்க்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வாலிப வயசில் அதை செஞ்சுட்டு தான் வந்தாங்க, தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் கடவுளே இயற்கையாக மனுஷனுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற. போதிக்கிறாளாம். அப்படியே போதிச்சு அவனை எதுக்கு நேரம் அப்படியே தள்ளிட்டு போகிறான்? எதுக்கு நேரம்? பாவத்துக்கு நேரம் அப்படியே புஷ் பண்ணினே போகிறான். மகனே, மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று லிவிங் டுகெதர், அடுத்து என்னது, இந்த கெட்ட காரியங்களெல்லாம் பார்க்குறது. அதெல்லாம் இதெல்லாம் இயல்புடா அப்படின்னு சொல்லி ஏசபேலின் போதனை. 3வது, பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடைபெற போகிறது, அல்லது உங்களுக்கு நீங்கள் திருமணத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பயங்கரமான ஒரு அருவருப்பு இப்போ நுழைந்திருக்கிறது. அதுவும் திருமண மண்டபத்திலேயே நுழைந்திருக்கு. அதானது என்னது, கேமரா தூக்கின்னு வருவான் 2 பேர், பார்த்துருக்கிறீங்களா? 2 பேரோ 4 பேரோ வந்து என்ன பண்ணுவான், பப்ளிக்காக இப்போ நடைபெறுகிறது. இப்போ ரொம்ப மோசமான சில காரியங்கள். அது என்னென்னா, எல்லாம் சாப்பிட்டுலாம் முடித்தோடனே சொந்தக்காரங்க மாத்திரம்தான் இருப்பாங்க. அவன் சொல்லுவான், பொண்ணை தூக்கிக்குங்க அப்படின்வான். பொண்ணை தூக்கிக்குங்க, அப்படி அக் பண்ணுங்க, அப்படி கிட்ட நெருங்கிப்பாங்க. அவர் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பார். பெற்றோர்கள் கவனமாக இருங்க. அப்படிப்பட்ட ஃபோட்டோகிராஃபரை அடிச்சு துரத்திடுங்க. நீ போய்டு, நான் மொபைல்லே எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ, நீ போய்டு அப்படின்ட்டுங்க. இடம் கொடுக்காதீங்க. ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரமாதமாக பண்ணுறான். எடுக்கிறோம் அத்தனை பேரும் வாலிப பசங்க தான். அவன் தன் வக்கிரக எண்ணத்தை அதில் வெளிக்காட்டுறான். பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்றதில்ல. நிறைய பிள்ளைங்க புரிந்து கொள்றதில்ல. பயங்கர நெருக்கம் காட்டி அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது ஃபோட்டோவில் மாத்திரம் இல்லை, இப்போ கட் அவுட்டே வைக்கிறானுங்க பார்த்துங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு சினிமா மூலமாக என்ன பண்ணுறான் ஏசபேல். இதெல்லாம் தப்பே இல்லை. ஒரே ஒரு முறை தானே வாழ்க்கையில் நான் திரும்ப திருமணம் நடைபெற போகுது சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு நாள் தாங்க, இதுக்கப்புறம் யாரும் உங்களை ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆல்பம். சில ஆல்பத்தெல்லாம் பார்க்க சகிக்கலை. மனம் திரும்பணும். பெற்றோர்கள் இதில் விழிப்பாக இருக்கணும். திருமணம் ஆக போகிற பிள்ளைங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ரொம்ப அந்த இடத்துல நிதானமாக இருக்கணும். ஏன்னா வஞ்சனை என்னவா, 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம அனைவரும் இணைந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அத்தனை பேரும் இணைந்து வாசிக்கலாம்.
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்துட்ட. நீ இடம் கொடுத்துட்ட. இடம் கொடுக்காதீங்கன்றார் கர்த்தர். இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் ஒப்பிட்டு கட்டுறார். இந்த ஏசபேல் அன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் வேசித்தனத்தை கட்டவிழ்த்தது போல சபைகளுக்குள்ளும் வேசித்தனத்தை கட்டவிழ்க்கிறார். அடுத்து லிவிங் டுகெதர் சொன்னேன். அப்புறம் என்னது, இந்த கண்ட சைட்டுக்கு போய் பார்க்குறது, அதெல்லாம் வயசுடா, அதெல்லாம் இருக்கத்தாண்டா செய்யும், நாட்கள் போ மாறிடுண்டா அப்படின்ற ஒரு மலுப்பலான பதில்கள். மூன்றாவது, திருமணத்தில் பரிசுத்தமாய் நடைபெற வேண்டிய அந்த காரியங்களில் நுழைகிற அசுத்தங்கள், அருவருப்புகள், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறோம். நானும் தேவ சமூகத்தில் சொல்கிறேன். என்னுடைய உற்றார் உறவினர்கள் நடுவில் நடைபெற்ற சில திருமணங்கள் நடைபெறுகிற சமயத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு உணர்த்தி காட்டுறார். அதை என சுருக்குன்னு இருந்தது எனக்கு. அதெல்லாம் நம்ம கண்டிக்க தவறினோம் என்பதற்காக நான் மனம் வருந்துறேன் ஆண்டுடைய சமூகத்தில். அதுவும் ஒரு சில காரியங்கள் எல்லை மீறி போனவைகளை என்னால் கண்டிக்கவே முடியாத நிலையில் காணப்பட்ட நிலைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறேன். இனி அந்த காரியங்கள் நடைபெறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தீர்மானம் எடுக்கணும் நம்ம அதிலெல்லாம். அடுத்து, இது ரொம்ப சரளமாக போகிற காரியம். இதெல்லாம் தப்பாகவே தெரியறதில்ல நிறைய பேருக்கு. டேட்டிங், சேட்டிங், அப்படி தானே? எதிர்ப்பால் இனத்தவர் இடத்துல டேட் பண்ணுறது, சேட்டிங் சரளமாக நடைபெறுது. இப்போ பெற்றோர்கள் அதை கண்டுகொள்வதில்லை என்பதை விட கண்டுபிடிக்க முடிவதில்லை. புள்ள படிக்கிற மாதிரி தான் மொபைல் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பாய் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். பையன் தன் பெண் நண்பருக்கு டெக்ஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பான். டேட்டிங், சேட்டிங், சீட்டிங் பயங்கரமாக போவாங்க. இதெல்லாம் தப்பாகவே தெரியாது பாருங்க. அப்போ அப்பா வருவார் உள்ள, ஆய் டாடி அப்படின்னு வாங்க அவங்களும். ஆனால் இங்கே என்ன போவோம், வேற ஒருத்தருக்கு ஆய் போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல தப்பாகவே தெரியறதில்ல. பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் நான் தேவனை அறியாத ஜனங்களை குறித்து நான் பேசலை. தேவ ஜனங்களை குறித்து, ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளை குறித்து, ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிற பிள்ளைகளை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா ஏசபேல் என்ன பண்ணுறா, வஞ்சிக்கிறா. அதெல்லாம் தப்பு இல்லை. இதில் என்ன தவறு இருக்கு? இது என்ன பேச்சு தானே? எல்லாம் பேச்சு தான் சொல்லி போதித்து ஏசபேல் அவர்களை எதுக்கு நேரா தள்ளிட்டா? வேசித்தனத்துக்கு நேரா தள்ளுனா, விக்கிரகாராதிக்கு நேரா தள்ளிட்டா. அப்போ ஆரம்பத்திலே எடுப்பிலேயே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அதாவது தேவ ஜனங்கள் அந்த வேசித்தனத்துக்கு விக்கிரக ஆராதனைக்கும் ஒரே நாளில் போயிட்டாங்களா? சற்று நிதானித்து பாருங்க. எத்தனை செய்திகளை நம்ம கேட்கிறோம். கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், இவைகளெல்லாம் ஒரே நேரத்தில் ஏற்படுறதில்லை. படிப்படியாக தான் டெவலப் ஆகும். ஒரு பையன் பொண்ணு ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க அப்படின்னா அது ஒரே நாளில் எடுத்த முடிவில்லை. பல நாட்கள் அது சேட்டிங்காக போய், டேட்டிங்காக போய், அப்புறம் தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, தங்களே சீட் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. ஏசபேலின் வஞ்சனை. இதை அவன் எப்படி செய்கிறா தெரியுமா? இதை எப்படி நம்ம செய்கிறா? நாம் என்ன நினைக்கிறோம், போதனைன்னு சொன்னோடனே எந்த பிரசங்கத்துலேயும் நீ பாவம் செய்யி, அக்கிரமம் செய்யி, சினிமா பாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க யாரும். கர்த்தருடைய ஊழியக்காரன் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டித்து தான் பேசுவான். ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்தி வந்த ஓநாய்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப மேற்பூச்சாக பேசும். பரிசுத்தத்தை குறித்து பேச தவறுகிற ஊழியக்காரன் ஏசபேலினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். பாவத்தை குறித்து கண்டித்து பேச தவறுகிற ஊழியக்காரன் ஏசபேலின் வஞ்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறான். ஒரு சபையானது பரிசுத்தத்தை குறித்து பேசாவிட்டால், தேவ ஜனங்களை மறுரூபத்துக்கு நேராக நடத்தாவிட்டால் அது சபை இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனும் அவன் இல்லை. தேவ ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவது தான் சபையுடைய நோக்கமே. அதுதான் பிரதான தரிசனம். அதுதான். அதை செய்ய தவறுகிற ஊழியக்காரனே இல்லை.
பாவத்தை கண்டித்து பேசணும். இதை சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. பாவம்னா பாவம்தான். ஆனால் ஏசபேல் பாவத்தை பாவமாக காட்ட மாட்டா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதுதான் என்னன்னா பொழுதுபோக்குகள். அதெல்லாம் பொழுதுபோக்குடா, பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குன்ற போர்வையில் சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிற பல காரியங்கள் என்ன செய்கிற பாருங்க. அது எப்படி இன்றைக்கு உலகம் செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எப்படி எழுதி வைக்கிறார்? கடைசி பகுதியை மீண்டும் வாசிங்க. என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். பெண்ணிடத்துல போய் தகப்பனும் அந்த பாவத்தை செய்யறான். அதே பெண்ணிடத்துல யார் அந்த பாவத்தை செய்யறதான்? யாரு செய்யறதான்? மகனும் செய்யறான். எழுத்து ரீதியாக அது நடைபெற்றது. இன்றைக்கு அது தீர்க்கதரிசனமாக நிறைவேறி கொண்டிருக்கு. எப்படி தெரியுமா? சினிமா ஓடும், அங்கே சினிமா நடிகை கதாநாயகி ஆடுவா. அப்பாவும் அந்த சோஃபாவில் உட்காந்து தான் பார்ப்பாரு, பையனும் பக்கத்தில் உட்காந்து தான் பார்ப்பான். அப்பாவும் அந்த பெண்ணை பார்த்து இச்சையோடு கூட பார்ப்பா, பையனை என்ன பண்ணுவான்? அதே பெண்ணை இச்சையோடு கூட பார்ப்பான். அதான் கர்த்தர் சொல்கிறார், என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி ஒரே பெண்ணிடத்தில் யார் பிரவேசிக்கிறான்? தகப்பனும் பிரவேசிக்கிறான். யார்? பையனும் பிரவேசிக்கிறான். தாத்தாவும் பார்ப்பார், அப்படியே பேரனும் உட்காந்து அப்படியே பார்ப்பான். ஏசபேல் எப்படி வஞ்சனையை கொண்டு வர. ஏன் நான் சினிமா பார்க்குறத ரொம்ப கண்டிச்சு நான் பேசுகிறேன்னு தெரியுமா? உங்கள் சிந்தையை கரைப்படுத்தும். அது சிந்தையை கரைப்படுத்தும். சினிமா ஒன்று போதும் உங்களை நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போவதற்கு. ஏன்னா சினிமாவில் ஒன்றும் பரிசுத்தத்தை உங்களுக்கு காட்டலை. அரைகுறை ஆடைகள், அருவருப்பான காட்சிகள், தீட்டான காரியங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது மனுஷன் எதை தொடர்ந்து பார்க்குறானோ அதை என்ன செய்வான்? என்ன பண்ணுவான்? நம்ம எதை பார்க்குறோமோ அதை என்ன பண்ணுவோம்? பை ஆக்ஷன் வருமா வராதா? வருமா இல்லையா? உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது? எதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அது அப்படியே செயல் வடிவத்தில் வரும். யார் கூட நீங்கள் பழகி கொண்டே இருக்கிறீங்களோ உங்களை அறியாமல் அது உங்களுக்குள்ளே ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களெல்லாம் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். அப்போ சினிமான்னு பார்க்க சிந்தையை கரைப்படுத்த அந்த சிந்தையானது செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஒரே வீட்டில் ஒட்டுமொத்தமாய் அத்தனை பேரும் இணைந்து விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சினிமா பார்க்கும்போது அப்பா, பையன், பேரன், பேத்தி, பொண்ணு பாப்பா, கதாநாயகனை பாப்பா, அம்மாவும் பார்ப்பாங்க. பாவம் பிரவேசிக்குது. கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். ஆனால் அது தவறாகவே தெரியல. ஏன்? ஏசபேலின் வஞ்சனை, போதனை. அப்போ அன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டா, இன்றைக்கு கொன்று போடவில்லை, மாறாக பரிசுத்தத்தை கொன்று போட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் சுட்டி காட்டுறார். அப்போ இந்த ஏசபேல் செய்த மற்றொரு காரியத்தை பாருங்க. அன்று அவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து பாருங்க இவ எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றதை பாருங்க. அவளை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு? யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஏசபேல் செய்த காரியங்களை மீண்டும் வாசிங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து என்ன பண்ணாங்க? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? கண்ணுக்கு என்ன பண்ணாங்களா? மையிட்டாங்க, கொண்டையை நல்லா டெக்கரேட் பண்ணாங்க. அப்புறம் அப்படி பால்கனிலேருந்து அப்படி என்ன பண்ணாங்க? எட்டி பார்த்தாங்க. அப்படி தானே எட்டி பார்த்தாங்க. யாரை மயக்கிறதுக்கு? யெகூவை மயக்கிறது. அவளுடைய நோக்கம் என்னன்னா,
அவன் என்ன மாதிரி ஒரு வேசி கல்லியாக இருப்பான்றதை பாருங்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எகுவுடைய அம்பில் ஏசபேலின் குமாரின் ரத்தம் கூட இன்னும் உறைந்து போயிருக்காது. அவனை சாவடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறார் எகு. பையன் செத்து போனான்னு தெரிஞ்சும் இவன் என்ன பண்ணுறா, வேசித்தனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். யாரை மயக்கிறதுக்கு? அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் பாருங்களேன். அதான் எப்படி ஏசபேல் இன்றைக்கு தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறான்றதை பாருங்கள். எப்படி தன்னுடைய புற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, என்ன பண்ணா, கண்ணுக்கு மையிட்டு, அடுத்து என்ன பண்ணா, தலையை சிங்காரித்து, அதன் பின்பாக என்ன பண்ணா, எட்டி பார்த்தா. தன் முகத்தை யாருக்கு காட்டுறா? யாருக்கு காட்டுறா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. புரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏசபேல் எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறானா, தேவ ஜனங்களை புற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தரா. புற அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரா. நிறைய பேர் தங்களுடைய வெளிப்புற தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதுக்கு. இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், தெருவுக்கு தெருவு நம்ம எதை பார்க்குறோம்? எதை பார்க்குறோம்? பியூட்டி பார்லர் பார்க்குறோமா? ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது? பியூட்டி பார்லருக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அது என்றைக்கு இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள், எப்போ இருக்கும்? கல்யாண நாளுக்கு முந்தின நாள் போவார். அது பையனோ இல்லை பொண்ணோ. ஆனால் இப்போ என்ன ஆகுது? இப்போ என்ன, வாரத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க. புருவத்தை கட் பண்ணுறது, நல்ல வேலை ஒதுக்கிட்டு தான், புருவத்தையே ஃபுல்லாக வலிக்காமல் போச்சுங்களே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முடியை நேராக்குறது, நகத்தை அழகாக கட் பண்ணுறது, நல்ல வித்தியாசமாக கலரில் போய் ஒட்டுறது, கைகளில் இருக்கிற நகங்கள் போய் இப்போ எந்த நகத்துக்கும் வந்தாச்சு? காலில் இருக்கிற நகத்துக்கும் வந்தாச்சு. இப்படியே ஒன்று ஒன்றா புற அலங்காரத்துக்கு அப்படியே வந்து அவள் என்ன பண்ணாலாம்? கடைசியாக என்ன பண்ணா? கொண்டே அலங்கரிச்சா, தலையை அலங்கரிச்சா. இப்போ பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் சிகை அலங்காரத்துக்கு ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி அதிக முக்கியத்துவம் தராங்களா இல்லையா? தராங்களா இல்லையா? ஏசபேலின் வஞ்சனையை பாருங்கள். கடைசியாக அவன் என்ன பண்ணாலும், அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாம். வாசிப்போம். 9வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வாசிங்க. யெகூ எஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, எங்க எட்டி பார்க்குறா? ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறா. யாருக்கு முகத்தை காட்டுறா? யாருக்கு? இப்போ இது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். எட்டி பார்க்குறது என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? டிஸ்பிளே பிக்சர், டிபி ஞாபகம் வருதா? விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து எட்டி பார்க்குதா? நிறையா எட்டி பார்க்குதா? வித்தியாசமாக ஃபோட்டோ பிடிச்சி இப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படி சைடாக பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிற கண்ணை குருட்டு கண்ணம் போல் காட்டிக்கிட்டு பார்க்குறோமா இல்லையா? நம்ம இல்லையா? போட்டு வித்தியாசமாக டிபியில் மாறிக்கிட்டே இருக்குது. பிக்சர்லாம் மாறுது, அப்படியே மாறிட்டு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் அப்படியே மாறுது. எவனோ ஒருத்தன் புல்லட் வாங்கி ரோட்டில் வச்சுருப்பான், அது மேலே அப்படி போய் சாஞ்சிக்கிட்டு அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது. கரெக்டாக இல்லையா? நடக்குதா இல்லையா? எட்டி பார்த்து ஏசபேல் அப்படி அப்படி பார்த்தா யாரை? யெகூ வந்துட்டானா? இல்லை, யெகூவை மயக்கிறா. எப்படி மயக்கிறா? என்ன வார்த்தை சொன்னாலாம்? வாசிங்க அந்த இடத்துல. யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றால். என்ன யெகூ, உனக்கு விஷயம் தெரியுமா? சிம்ரின்னு ஒருத்தர் இருந்தான், தன் ஆண்டவனை கொன்று போட்டான். அதாவது தனக்கு ராஜாவாக இருந்தவனை கொண்டு போட்டு அந்த ஸ்தானத்தில் வந்து சேர்ந்தான். அவன் சேமம் அடைந்தானா? அவன் வாழ்க்கையில் உருப்பிட்டானா? இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் ஆண்டவனை கொண்டு போட்டு தானே வந்திருக்கிற, நீ மாத்திரம் உருப்பிடி வேடா அப்படின்ட்டு ஏன்னா நக்கலாக அப்படி எட்டி பார்த்து பேசுகிற பாருங்க. ஏசபேலுடைய வஞ்சனை. இன்றைக்கு ஏசபேலின் வஞ்சனையில் எது சிக்கி கொண்டிருக்கிறது? சபையானது சிக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கெலாம் பாருங்களேன், அதெல்லாம் தவறாகவே தெரியல நிறைய பேருக்கு. இப்படி விதவிதமாக அலங்கரித்தல், புற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தரதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு தவறாகவே தெரியறதில்ல. அதை தவற ஊழியக்காரன் கூட அது தவறாக தெரியறதில்ல. ஊழியக்காரனே அதில் ரொம்ப முன்னோடியாக இருக்கிறான். பல ஊழியக்காரன் தன்னை அலங்கரிக்கிறதுல முன்னோடி யாருன்னா ஊழியக்காரன் தான். இன்றைக்கி அவன் தான் சபைக்கு என்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் நீ அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏசபேலின் வஞ்சனைகளுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுற காரியம் என்ன? நீ அலங்கரிக்காதீங்கன்னு சொல்லலை, தகுதியான அலங்கரிப்பை செய்யுங்க.
தகுதியான அலங்கரிப்பை செய்யுங்க. தகுதியற்ற அலங்கரிப்பு இருக்கக்கூடாது. நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறேனே, எதுக்காக நான் வைக்கிறேன்? என் நோக்கம் என்ன? என் நம்பர் தான்ன்றது மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வைக்கிறேன்னா, அல்லது நான் என்ன காட்டுறதுக்காக வைக்கிறேன்னா? ரொம்ப முக்கியம். விதவிதமாக வகை வகையாக ஃபோட்டோ எடுத்து போடுறோமே, அதோடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? கண்ணாடி முன்பாக நின்று பல மணி நேரம் செலவழிக்கிறீங்களே, நோக்கம் என்ன? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. என்ன நோக்கம்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? நான் எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்? நோக்கம் என்ன? நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணும்னா அந்த மெல்லிய சத்தம் கேட்கும். என்ன தெரியுமா சொல்லும்? நீ ஒன்றை காட்டுற, நீ ஒன்றை காட்டுற, நீ ஒன்றை காட்டுற. இதுதான் கரைப்படுதல். இதுதான் கரைப்படுதல். எந்த இடத்துலலாம் என் மாமிசம் முன்னுக்கு வந்து அப்படி நிற்குதோ அதெல்லாம் இயேசுவை பின்னுக்கு தள்ளுது. இயேசுபேலின் நோக்கமே அதுதான். இயேசுபேலின் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுபேலின் நோக்கம் என்ன? 20வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கரப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காத. உன் ட்ரெஸ்ஸிங்ஸை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார். என்ன உடை உடுத்துறோன்றதை சீர்தூக்கிப்பார். யாரை கவர்வதற்காக நான் இப்படி அலங்கரிக்கிறேன்? எதுக்காக நான் இப்படிப்பட்ட உடை அலங்காரத்தை உடுத்தி கொண்டு போறேன்? என்னுடைய நோக்கம் என்னன்றதை நிதானித்துப்பார். ஏன்னா சபையை கரைப்படுத்துவதற்காக தான் இயேசுபேல் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்க. இது தகுதியற்ற உடை அலங்காரம், இது தகுதியற்ற காரியம். இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, இது சரியில்லை, உன் சரீரத்தை வித்தியாசமாக காட்டுது, இது வேண்டாம், ரொம்ப உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுது, வேண்டாம். சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைதம்மா? பிள்ளைங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு யார் இருக்கிறா? பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்களே தூக்கி சாப்பிடுவாங்க. அம்மா பிள்ளையை தூக்கி சாப்பிடுவாங்க. அவன் இந்த மாடலில் போட்டுவான், நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு. மகனே சபையை கரப்படுத்துவது தான் சாத்தானுடைய நோக்கம். ஆனால் என் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் கர்த்தர் இந்த தியத்திரா சபையை குறித்து பேசும் பொழுது இயேசபேலை அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அந்த பழைய ஏற்பாட்டில் இயேசபேல் இருந்த நாட்களில் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு நிழலாட்டமாக இருந்த எலியாவின் வாழ்க்கை நடைபெற்றது. அப்படிதான் கர்த்தர் சொல்றார், என் சபையை நான் எடுத்துக்கொள்ற அந்த நேரத்தில் தான் இயேசபேல் ரொம்ப தீவிரமாக செயல்படுவா, சபையை கரப்படுத்துவதற்காக போராடுவா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடால் சமமாகணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் தான், பெரிய சபையை கட்டணும். நான் கேட்டதில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்க போறதும் இல்லை. உலகெல்லாம் போகணும், கேட்டதில்லை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம் தான், என் ஓட்டத்தை நான் முடிக்கும் பொழுது என் பாளையம் பரிசுத்தமாக இருக்கிறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் பாளையம் பரிசுத்தமுள்ள பாளையமாக இருக்கணும்.
அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. என் ஓட்டத்தை நான் முடிக்கும் போது அந்த மன நிறைவோடு கூட உங்கள் வார்த்தை என் ஜனங்களுக்குள்ள ஆழமாக பதிந்தது. எலியாக்கள் எலிசாக்கள் என் கண்கள் பார்க்கணும், யோசுவாக்கள் என் கண்கள் பார்க்கணும். வேற எதையும் நான் ஆண்டுட்டு கேட்கல. மகனே மகளே, உன் குடும்பத்துக்காக நீ அதை கேளு. ஆண்டவரே, என் மகன் என் மகள் ஒரு எலியாவை போல, எலிசாவை போல, ஒரு எஸ்தரை போல எழுமணும் கேளு. வேறு எதுக்காகவும் ஆண்டுட்டு கேட்காதீங்க. என் பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும். ஆனால் உங்கள் கண்ணீர், உங்கள் முழங்கால் உங்கள் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக இருக்கட்டும். தியேத்திரா சபைக்கு கர்த்தர் அதை தான் உணர்த்தி காட்டுறார், அதை தான் உணர்த்தி காட்டுறார். இடம் கொடுத்துட்ட, சீர்படுத்து சீர்படுத்து சீர்படுத்துன்னு சொல்றார். எலியாவை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுறார். எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை ஏன் எலியாவை டார்கெட் பண்றாவே? எலியாவை ஏன் டார்கெட் பண்றா? ஏன் தேவ ஜனங்களை அவர் ரொம்ப பயங்கரமாக டார்கெட் பண்ணுறா? ஏன்னா எலியா ஒரு காரியத்தை செய்தார். வாசியுங்கள். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அதில் சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதில் மிக முக்கியமானது ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். யாரை வெட்டி போட்டாரு? ஏசபேலின் பணிவிடைக்காரர்கள் அத்தனை பேரும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான். ஆனா அவங்க யாருடைய பந்தியில சாப்பிடுறவங்க? ஏசபேலின் பந்தியில சாப்பிடுறவங்க. இப்ப கர்த்தர் தியேத்திரா சபைக்கு ஒரு காரியத்தை அங்க சுட்டி காட்டுறாரு பாருங்க, ஒப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க 2வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தியேத்திரா சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற அந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். யாருடைய பிள்ளைகளை? ஏசபேலின் சந்ததியை நான் கொல்லுவேன் அப்படின்றார் கர்த்தர். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த கொல்லுற வேலையை யாரை கொண்டு செய்கிறார் கர்த்தர்? யாரை கொண்டு செய்கிறார்? அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் விதைத்ததை, ஏசபேல் வளர்த்ததை, ஏசபேல் போஷித்ததை கொன்று போட்டார். அதை தான் இன்னைக்கு கடைசி நாட்களில் சபை செய்யணும். நீங்களும் நானும் அதை தான் செய்யணும். ஏசபேல் விதைத்ததை, ஏசபேல் பாவம் இல்லைன்னு சொல்லி பாவத்தை தந்திரமாக உள்ள திணித்ததை நீங்களும் நானும் கொன்று போடணும். கர்த்தர் சொல்கிறார், அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். கொல்லுவேன்னா யாரை கொண்டு கொள்கிறார் கர்த்தர்? யாரை கொண்டு கொள்கிறார்? நம்மளை கொண்டு தான் கொள்கிறார். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். எலியாவே, ஏசபேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதை நிறுத்திராத. யுத்தம் செய், யுத்தத்தை தீவிரமாக்கு, பரிசுத்தத்தை இன்னும் தீவிரப்படுத்து, பயபக்தி தீவிரப்படுத்து. கரையில்லாமல் திரையில்லாமல் மகிமையான சபையாய் அப்படி சன்னிதானத்தில் காணப்படத்தக்கதாய் இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் கூடட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். எலியா தீர்க்கதரிசி அவர் டார்கெட் பண்ணதே காரணம் அதுதான். நான் விதைச்சதை, நான் வளர்த்ததை, நான் போஷித்ததை நீ கொண்டு போடுறியா? 4 தினத்தில் ஒன்னே நான் கொண்டு போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டினான். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார், கொன்று போடுங்கள், ஏசபேலின் கிரியைகளை கொன்று போடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவளை கட்டில் கிடையாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறார். நாம் எழும்பிட்டோன்னா கர்த்தர் ஏசபேல் என்ன பண்ணுவார்? கட்டில் கிடையா மாற்றுவார். நாம் எழும்பிட்டோன்னா அவளுடைய சந்ததிகளுக்கு முற்றுப்புள்ளி நம்ம வைப்போம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம், சபையை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்கிறார் கர்த்தர். அருமையான மகனே, அருமையான மகளே, அந்த 2 சம்பவங்களை இணைத்து தியானித்து பாருங்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை நெருங்கி வருகிற இந்த நாட்களில் ஏசபேல் மிக தந்திரமாய் சாதுரியமாய் தேவ ஜனங்களை கரைப்படுத்துவதற்காக போராடுவா. எச்சரிக்கையாக இருங்க, விழித்திருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்க அறைகள் கட்டப்படட்டும், விளக்குகள் எரியட்டும், வாசலை காவல் காத்து கொண்டிருங்க. என்றால் ஏசபேல் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ளே நுழைவதற்கு போராடுவான். பிள்ளைகளுக்குள்ள தவறான காரியங்கள் உள்ள நுழைவதற்கு போராடும். பிள்ளைகளை உங்க ஜெபத்துல தாங்குங்க,
தெய்வ பக்தியில் நடத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய காரியங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அவர்களுக்கு நல் மாதிரியை காட்டுங்க. நல் மாதிரியை காட்டுங்க. எலியாவே, இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதிலிருந்து ஓய்ந்து போயிடாதே. தொடர்ந்து யுத்தம் செய். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த தேவ செய்தியை தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது கடைசி நாட்கள் மகளே, கடைசி நாட்கள் மகளே. கரங்கள் பரிசுத்தம் அடையட்டும். அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும். நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்த ஆரம்பிப்போம். நம்முடைய சிந்தை, செயல் அத்தனையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக நிற்கத்தக்கதாய், பரிசுத்தவான்களின் ராஜாவை எதிர்கொள்ளத்தக்கதாய் நம்மை ஆயத்தப்படுத்தும். அப்படி நம்ம எழுந்திருப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம்.